என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்லுங்க. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை ஆண்டு முழுவதும் என்னை நடத்தி வந்தீரே. சொல்லுங்க எல்லாரும். என்னை நடத்தி வந்தவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. நல்ல எபினேசரா, வாயை திறந்து சொல்லுவோமா? ஆமென் ஆமென். என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லாரும். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவைகள் பெருகும் போது, தேவை பெருகும் போது நான் சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆண்டவரே என்னை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க செஞ்சீங்களே. இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமென். ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுங்க. நன்றி சொல்ல நல்ல எபினேசர். ஆமென். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. இந்த ஆண்டு முழுவதும் நன்றி சொல்ல நல்ல எபினேசரா உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுங்க. நல்ல எபினேசரா என்னை நடத்தி என் குடும்பத்தை நடத்தி வந்தீங்களப்பா. நன்றி சொல். பிள்ளைகளை நடத்தினீங்களே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. உள்ளத்தின் ஆழத்தின் ஒரே ஒரு விசை. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பரலோக பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த விட கடைசி நாளில் ஆண்டவரே, இந்த வாட்ச் நைட் சர்வீஸில் உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடியும் உடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இன்னும் தூரத்திலும் சமீபத்திலிருந்து பிரயாணமாய் வருகிற பிள்ளைகள், வாகனங்களில் வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வாரும். நல்ல பாடல், நல்ல ஆராதனை,
ஆண்டவரே நல்ல சாட்சியங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தங்களுக்கு தந்து புதிய ஆண்டிலே நாங்கள் புது கிருபைகளோடு கூட நாங்கள் பிரவேசிக்க கர்த்தங்களுக்கு உதவி செய்யும். எல்லா சோர்வுகள், நிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே, சோர்வுகள் எல்லாவற்றை கர்த்தர் எடுத்துப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூக்க மயக்கத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த எல்லை எங்கும் இல்லாதபடிக்கு நாங்கள் துரத்துகிறோம். ஆண்டவரே ஆவியானவரே, இந்த நாளில் உலகமெங்கிலும் நடக்கிற ஆண்டவரே இந்த ஆராதனை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தீவுகளில் கேம்பல் பையிலிருந்து டிக்லிபூர் வரையில் நடக்கிற இந்த பழைய வருட புதிய வருட ஆராதனை ஆண்டவரே, இந்த இரவு ஜபத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஊழியர்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே வல்லமையால், அபிஷேகத்தால் ஆண்டவரே நீ நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இங்கே இருக்கிற இசைக்கருவிகள் மேலே, பிஎஸ் சிஸ்டத்தின் மேலே ஆண்டவரே உம்முடைய கரம் இருப்பதாக, வாசிக்கிற பிள்ளைகளின் மேலே உம்முடைய கரம் இருப்பதாக, பாடுகிற பிள்ளைகள் மேலும் அது கரம் இருப்பதாக, சகலவற்றையும் நேர்த்தியா எங்களுக்கு நடத்தி தாரும். சகல துதிகன மகிமையுமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு. சொல்லுங்க, அழகானவர், அழகானவர், அருமையானவர், ஆமென், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் இந்த நேசர், இந்த நேசர் என்னுடையவர், என் ஆத்ம நேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர், துணையுமானவர், ஆட்சி தேற்றி என்றென்றும் நடத்திடும் இந்த ராஜா, என்றென்றும் என்னுடையவர், என் நேசகர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி பேட்டிலே, கொல்கதாவிலே நிசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கொல்கதாவிலே பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா, இயேசுராஜா என்னுடையவர், என் அன்பு ரட்சகர், என்னுடையவர்,
அழகானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, சொல்லுங்க, அவர் இயேசு, அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையால் நிரப்புகிறேன், ஆண்டுகள் முடிவதில்லை. வருஷத்தை நன்மையால் நிரப்புகிறேன், ஆண்டுகள் முடிவதில்லை. எண்ணி முடியாத நன்மைகளை ஆண்டாண்டை தருகின்றேன். என்னால் எண்ணவே முடியாத நன்மைகளை ஆண்டாண்டை தரு. சொல்லுங்க, வருஷத்தை நன்மையால், வருஷத்தை நன்மையால் நிரப்புகிறேன், ஆண்டுகள் முடிவதில்லை. வருஷத்தை நன்மையால் நிரப்புகிறேன், ஆண்டுகள் முடிவதில்லை. எண்ணி முடியாத நன்மைகளை ஆண்டாண்டை தருகின்றேன். என்னால் எண்ணவே முடியாத ஆண்டாண்டை தருகின்றேன். நான் எம்மாத்திரம் என்னை இதுவரை கொண்டு வந்தேன். உண்மையா சொல்லுங்க, நான் எம்மாத்திரம் பேசுவேன், என்னை இதுவரை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஓ, அடியானின் வீடு என்றென்றைக்கும் முன்பாயிருக்கட்டுமே. அடியானின் வீடு என்றென்றைக்கும் முன்பாயிருக்கட்டுமே. சொல்லுங்க, வருஷத்தை, வருஷத்தை நன்மையால் நிரப்புகிறேன், ஆண்டுகள் முடிவதில்லை. வருஷத்தை நன்மையால் நிரப்புகிறேன், ஆண்டுகள் முடிவதில்லை. எண்ணி முடியாத நன்மைகளை ஆண்டாண்டை தருகின்றேன். என்னால் எண்ணவே முடியாத ஆண்டாண்டை தருகின்றேன். போகும் இடமெல்லாம் நீர் அனுகூலமாயிருந்தே. போகும் இடமெல்லாம் நீ அனுகூலமாயிருந்தே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு. சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் என்னை இதுவரை கொண்டு வந்தே. நான், ஆமா இயேசுவே, நான் எம்மாத்திரம் என்னை இதுவரை நீங்க கொண்டு வந்தீங்க. என்னுடைய வீடை நீங்க எப்பயுமே உங்க கண்ணுக்கு முன்னாடி வைங்க. ஹல்லேலூயா. அடியானின் வீடு முன்பாயிருக்கட்டுமே. தீங்கு நாளில் என்னை உம் கூடாரத்தில் மறைத்தே. தீங்கு நாளில் என்னை சுத்த இருதயம் உள்ளவர்க்கு நீ நல்லவராயிருந்தீ. சுத்த இருதயம் உள்ளவர்க்கு நீ நல்லவராயிருந்தீ. நான் எம்மாத்திரம் என்னை இதுவரை, ஆமென், என்னை இதுவரை கொண்டு வந்தே. அழியானின் வீடு என்றென்றைக்கும் முன்பாயிருக்கட்டுமே. அழியானின் வீடு என்றென்றைக்கும் முன்பாயிருக்கட்டுமே.
சாய்ந்து கொள்வே, வேறே விருப்பமில்லை. ஆண்டுகள் துவங்கி முடியும் மட்டும் என் நேசரே செய்யா. ஆண்டுகள் துவங்கி முடியும் மட்டும் என் நேசரே செய்யா. சத்தமா நீங்க மட்டும் சொல்லுங்க. நான் ஓஹோ என்னை இதுவரை கொண்டு வந்தேன். ஆமா இயேசுவே, நீங்க என்னை நடத்துற கிருபை, நீங்க எப்படி என்னை நடத்துனீங்க. ஹல்லேலூயா. அடியானின் வீடு முன்பாயிருக்கட்டுமே, அடியானின் வீடு என்றென்றைக்கும் முன்பாயிருக்கட்டுமே, அடியானின் வீடு என்றென்றைக்கும் முன்பாயிருக்கட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம். 12 ரோமர் 12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் என்ன செய்யுங்க. 3 காரியம். பவுல் இந்த ரோம சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது இந்த 12 அதிகாரம் இருக்கு பாருங்க, ஒரு ஸ்பெஷல் சாப்டர், ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நம்ம எப்படி ஆராதிக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கை வாழணும். ஒரு சபை என்பது ஒரு கட்டடத்தை குறிக்கல, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் குறிக்கிறதான ஒரு காரியம். ஸோ நம்ம எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பவுல் இந்த 12வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். எப்படி நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு 1ஆம் வசனத்தில் சொல்றார். எப்படி நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும் 1ஆம் வசனம், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு 2ஆம் வசனம். எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லி முதல் வசனம், எப்படி எப்படி இருக்கக்கூடாதுன்னு 2ஆம் வசனம். அப்போ 1ஆம் வசனத்தில் எப்படி ஆராதிக்கணும்னு சொல்றாரு. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை ஜெபம் பண்றார். ஒரு பிரேயர் வைக்கிறார். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்படின்னா என்ன புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னா, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா, ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தில் ஆவி, ஆத்துமா, சரீரம், இது 3ம் நம்முடைய வாழ்க்கையில இவைகளை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு பவுல் சொல்றாரு. சொல்லிட்டு 2ஆம் வசனத்தில் சொல்லும்போது இப்படி சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. எப்படி வேஷம்? ஒத்த, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். அப்போ உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்ம வேறு விரிச்சு வச்சிருக்கிறார். அதனால நம்ம உலகத்தோடு கூட ஒத்து வாழக்கூடாது. உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நீ என்ன செய்யாத தரிக்காத. நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் யாரு? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளை. நான் கர்த்தருடைய பிள்ளை. இதை நான் எப்படி காட்டுறது? நான் எப்படி மற்றவங்ககிட்ட சொல்றது? நான் போய் எல்லார்கிட்டையும் போய் நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும்? இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் சொல்லணும், இவங்க கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். உன்னுடைய நடக்கையை பார்த்து சொல்லணும், இவங்க கர்த்தருடைய பிள்ளை. உன்னுடைய பேச்சை பார்த்து சொல்லணும், இவங்க கர்த்தருடைய பிள்ளை. உன்னுடைய செயல்களை பார்த்து சொல்லணும், இவங்க கர்த்தருடைய பிள்ளை. நீ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நம்ம வாசிக்கப்பட்ட சங்கீதத்துல நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருங்க. சந்தோஷம், நம்பிக்கையில சந்தோஷம், உபத்திரவத்துல பொறுமை, ஜெபத்துல உறுதி. ஜெபத்துல உறுதி. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை வைத்துக்கொண்டு நாம் உறுதியாய் ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம வாழ்க்கையில என்ன தேவைன்னா பொறுமை அவசியம். என்ன அவசியம்? சத்தமா சொல்லுங்க. பொறுமை அவசியம். நான் அந்த ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு மெசேஜ்
ஒரு பெரிய தேவனுடைய மனிதன், சகரியா பூனன் என்கிற ஒரு தேவ மனிதன். அவர் பிரசங்கம் பண்றார். அவர் அவருடைய சபைக்கு பிரசங்கம் பண்ண வர்றவங்க கிட்ட அவர் பார்க்கிற 5 விதமான கேரக்டர். அந்த கேரக்டர்ல கேரக்டரே பிரசங்கியார்கிட்ட பொறுமை இருக்கா அப்படின்னு தான் அவர் பார்ப்பாராம். பொறுமை இருக்கா அப்படின்னு பார்க்கிறார். தாழ்மை இருக்கா, இது இருக்கா அப்படின்னு தான் அவர் பார்ப்பாராம். சோ நம்ம பவுல் சொல்றாரு, நீ உபத்திரவம் வரும்போது கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போகும்போது நீ சோர்ந்து போகாத, நீ பொறுமையா இரு, கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆமென். ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போது வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் உன்னை உன்னை கடற்கரை மணலத்தினையா பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் என்ன செய்வேன். ஐயா, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அவன் பல நாட்கள் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. பல நாட்கள் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. அப்ப அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை நான் ஆசீர்வதித்தேன், உன்னை பெற்ற ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் நினைவு கூறுங்கள் என்று அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு இந்த 2024 வருடத்தின் கடைசி நாளில், கடைசி மணித்துளிகளில் ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்பிக்கையில சந்தோஷமா இரு. அப்படின்னா விசுவாசத்துல சந்தோஷமா இரு. கர்த்தர் தந்தாலும் சரி, தராட்டும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, நான் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள் நீ சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷத்துல நாம் எப்படி இருக்கணுமா? பவுல் சொல்றார், நம்பிக்கையில சந்தோஷமா இரு, உபத்திரம் வரும்போது பொறுமையா இரு. ஜெபத்துல என்ன செய்யணும்? ஜெபத்துல எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதுவே தேவனுடைய சித்தம் என்று பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொன்னார் இல்லையா? இப்ப சொல்றாரு, நீ ஜெபத்துல தரித்திரு. ஜெபம் ஆண்டவர் சமூகத்துல ரொம்ப முக்கியம். ஜெபம் நேற்று காலையில உபவாச ஜெபம் நடந்து, நாங்க 10 மணிக்கு நானும் பாசமா மட்டும் இங்க உட்காந்து ஜெபம் பண்றோம். 10 மணிக்கு ஜெபம் அப்படின்னா சிலர்லாம் காணோம். ஆனா ஆண்டவருடைய கிருபை ஒரு 24 பேர் வந்துட்டாங்க. பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து. நீங்க வரல, ஆனா உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் எண்ணி நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்ல, அதுல கீழே சொல்றாரு பாருங்க, 13ஆம் வசனத்துல, பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு என்ன செய்யுங்க? பரிசுத்தவான்களுடைய குறைவில் என்ன செய்யணும்? யாருங்க பரிசுத்தவான்? ஊழியக்காரர்கள், நீங்களும் பரிசுத்தவான்கள் தான். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள். இங்க பவுல் சொல்றாரு, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு என்ன செய்யுங்க? நம்ம சபைக்கு கர்த்தர் அப்படி ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தந்தார் இந்த வருஷத்தில். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு போய் உதவி செய்வதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி இருக்கிறார். அதானே? அது உண்மையா பொய்யா? உண்மை. பரிசுத்தவான்களுக்கு அவருடைய குறைவில் உதவி செய்வதற்கு அவர் நல்லவர். நாங்கள் ரங்கத்து போன வாரம் போயிருந்தோமே, அதில் ஒரு பாஸ்டர், அவருடைய பேர் ஹெர்மோன் பன்னா. அவருடைய பேர் என்ன? ஹெர்மோன் பன்னா. அவர் என்னை கூப்பிட்டுருக்கிறார். பில்லி கிரவுண்டில் இருந்து 8 கிலோமீட்டர் உள்ள போகணும் அவர் இருக்கிற காட்டு பகுதிக்கு. அதில் இடையில போகும்போது ஒரு பெரிய நாளி வருதான். அந்த நாளில இறங்கி தான் அந்த பக்கம் போய் அவர் கடவுளுடைய அவர் அங்கே தங்கி இருந்து அவர் ஊழியத்தை செய்கிறார். அவர் எனக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, ஒரு ட்ரைனிங்காக வந்தவர். அவர் முடிஞ்ச உடனே என் கையை பிடிச்சி சொன்னார், பாஸ்டர், இந்த வருஷம் எனக்கு துணி எடுப்பதற்கு கூட என் கையில் எந்த பணமும் இல்லை. ஆனால் கடவுள் உங்கள் மூலம், உங்கள் சபையின் மூலம் கர்த்தர் இந்த உதவியை எனக்கு செய்திருக்கிறார். கடவுளுக்கு நான் நன்றியாக இருக்கிறேன் அப்படின்னார். நல்லா யோசிச்சு பாருங்க.
அப்போ அவங்கெல்லாம் என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் இங்கே யாருக்கும் செய்ய வேண்டாம். யாருக்கு செய்யணும்? அங்கத்தில் போய் செய்யணும். இந்த வருஷமே பாஸ்டமாக சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. எதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க? ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில் அதை நம்ம வேண்டான்னு ஸ்டாப் பண்ணணும்னா அதை இன்னொரு வழியில் கர்த்தர் நமக்கு வர வேண்டியதெல்லாம் தடை பண்ணிடுவார். ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற பலன் கர்த்தருடைய கரத்தில் வாங்கி கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதனால கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையிலேயே நம்ம முன்னேறி செல்லுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொறுமை உங்களுக்கு அவசியம். எல்லாவற்றிலும் பொறுமை, எல்லாவற்றிற்கும் ஜெபம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை தரும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த காலவேளையில், இந்த இரவு நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பவுல் சொன்னது போல புத்தி உள்ள ஆராதனை நம்ம செய்ய போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் நல்ல ஜெபம் பண்ணி ஒரு புதிய வருஷத்திற்குள்ளே நம்ம போக போகிறோம். ஆண்டவர் புதிய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவனுடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்நியரை உபசரிக்க என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். அந்நியரை உபசரிங்க. உபசரிப்பு ரொம்ப முக்கியம். அது மறந்து கூட நம்ம தேவதூதர்களே உபசரிச்சிருவோம்னு வேதம் சொல்லுது. சில நேரங்கள் நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள, அந்நியர்களை நம்ம ஐயோ இந்த நேரம் ஏன் வர்றாரு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு சில நேரம் ஆண்டவரே சிலர் அனுப்புறாரு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால உபசரிக்கணும். தோத்திரம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றது. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றது. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றது. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றது. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. சொல்லுங்க. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். எஸ் லார்ட். ஆமென், 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. நிறைவேறிற்றே. சொல்லுங்க. குறிப்பிட்ட காலம். குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், 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 ஆமென். அப்படியே ஆக கடவுள் சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. ஹல்லேலூயா.
இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கில் சத்தங்களெல்லாம் ஆமென். ஆவியானவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். சத்தங்களெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். ஓ இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே ஆமென். அவர் சொன்ன வார்த்தையை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென். எல்லாரும் கண்ணபடி நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல நல்ல இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 ஆமென். வாக்குத்தத்தங்களெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்களெல்லாம் ஆமென் 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 ஆண்டவரே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்களெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்களெல்லாம் ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வருஷத்தை நன்மையால் நிரப்புகிறீர் உம் ஆண்டிகள் முடிவதில்லை. வருஷத்தை நன்மையால் நிரப்புகிறீர் உன் ஆண்டுகள் முடிவதில்லை. எண்ணி முடியாத நன்மைகளை ஆண்டாண்டை தருகின்றீர். சொல்லுங்க, எண்ணி முடியாத. எண்ணவே முடியாத ஆமென். ஆண்டவர் புதிய வருஷம் ஆண்டாண்டை தருகின்றீர். புதிய வாக்குத்தத்தங்களை தந்து நான் எம்மாத்திரம் என்னை இதுவரை கொண்டு சொல்லுங்க, ஏசப்பா நாங்க ஏமாத்துறோம். எல்லாம் கண்ணை மூடி நல்ல விடுதலையோடு கூட பாருங்க. இதுவரை கொண்டு வந்தீர். அடியானின் வீடு என்றென்றைக்கும் உம் முன்பாயிருப்பதாக. அடியானின் வீடு என்றென்றைக்கும் உம் முன்பாயிருக்கட்டுமே. போகும் இடமெல்லாம் நீர் அனுகூலமாக இருந்தீர். போகும் இடமெல்லாம் நீர் அனுகூலமாக இருந்தீர். அனுகூலமான பாதை. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. நான் ஏமாத்திரோம். சொல்லுங்க, வாய் திறந்து. ஆவியானவரே, இதுவரை கொண்டு வந்தீர். நான் ஏமாத்திரோம். என்னை இதுவரை கொண்டு வந்தீர். அடியானின் வீடு என்னென்றைக்கும் உம் முன்பாயிருக்கட்டுமே. சொல்லுங்க, அடியானின் வீடு. ஆண்டவரே, ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். முன்பாயிருக்கட்டுமே. எங்கள் வாழ்க்கை தீங்கு நாளில்
நிற்கட்டும். கூடாரத்தில் மறைத்தி கூடாரத்தில் மறைத்தி சுத்த இருதயம் உள்ளவர்க்கு நீர் நல்லவராயிருந்தே. சுத்த இருதயம் உள்ளவர்க்கு நீர் நல்லவராயிருந்தே. சொல்லுங்க எல்லாரும், நான் எம்மாத்திரம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே ஆமென் 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 ஆமென். இயேசுவின் சமூகத்தில் இதுவரை 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 ஒரு புதிய ஆண்டுக்குள் நடந்த ஆண்டவர் செய்த கிருபை, ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. அடியாணி வீடு என்றென்றைக்கும் முன்பாயிருக்கட்டுமே. அடியாணி வீடு என்றென்றைக்கும் முன்பாயிருக்கட்டுமே. அடியாணி வீடு சொல்லுங்க. அடியாணி வீடு என்றென்றைக்கும் முன்பாயிருக்கட்டுமே. அடியாணி வீடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம் என்னை இதுவரை இயேசுவே. ஆண்டவரே நாங்க எம்மாத்திரம்பா. இதுவரை 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 வீடு என்றென்றைக்கும் முன்பாயிருக்கட்டுமே. சொல்லுங்க எல்லாரும். அடியானின் வீடு என்றென்றைக்கும் முன்பாயிருக்கட்டுமே. அடியானின் வீடு என்றென்றைக்கும் முன்பாயிருக்கட்டுமே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை, வல்லமை 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 வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இந்த தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இந்த தேவை தேவா, இப்போ தாரும். பொழிந்திடும் பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டுக்குள்ள புதிய வல்லமையோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய கிருபைகளோடு பிரவேசிக்க நீர் கிருபைதாரும் கிருபைதாரும். ஆண்டவரே உடைய கிருபை கிருபை ஒவ்வொருவரும் நிரப்பட்டு. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தரை நிரப்புவதற்காக. ஓ ஹalleluya. பிதாவே, உம்முடைய திருக்குமார் நாம் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த கிருபையை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே நீர் வழி நடத்தும். இந்த ஆண்டின் ஆரம்பம் ஆண்டவரே ஜெபத்தோடு கூட நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பமே மாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் தேவ கிருபை எங்களை தாங்கி எங்களை வழி நடத்தி இந்த புதிய ஆண்டை காண்பதற்கு கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் அற்புதமாய் நடத்தும். உடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றும். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ஹாப்பி நியூ இயர். வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நமக்கு தந்ததான இந்த ஆண்டின் வாக்கு தத்தம் பைபிள் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? 122ஆம் சங்கீதம், 122ஆம் சங்கீதம், 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சத்தமா படிங்க. இங்கிலீஷ்ல படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், ஹிந்தியில சத்தமா படிங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும்
சத்தமா சொல்லுங்க. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா. 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் ஆண்டவர் இந்த நாளில் இந்த வருஷத்துல நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆண்டவர் இந்த மாதிரி வீடெல்லாம் கட்ட ஆண்டவர் இந்த வருஷத்துல சிலருக்கெல்லாம் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. அந்த விசுவாசம் இருந்தா போதும். உங்க இந்த அரண்மனைக்குள்ள சுகத்தை ஆண்டவர் தருவார். இந்த அரண்மனைக்குள்ள சமாதானத்தை கத்த தருவார். இதில் அரண்மனை என்பது இந்த கட்டடம் மட்டும் இல்லை, இது ஒரு படம் போட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தருவார். உங்க வாழ்க்கையில நல்ல சமாதானத்தை கத்த தருவார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தந்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பல மொழிபெயர்ப்புகள் இந்த வசனத்துக்கு பல மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றால், உன் அரண்மனைக்கு பாதுகாப்பு, அது காவற் கோபுரமாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்புல நான் படித்தேன். இதுல ரெண்டு காரியத்தை சங்கீதக்காரன் சொல்றார். ஒன்று சமாதானம், இன்னொன்று பேச மாட்டேங்கிறீங்களே, நீங்க பேசினாதான். ஒன்று சமாதானம், இன்னொன்று சுகம். அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம். அலங்கம் என்று சொன்னால் வால், திவால், அப்படிதானே? உண்மையா நான் சொல்ற கரெக்டா? காம்பவுண்ட் வால். ஒரு காம்பவுண்ட் வால் ஒருத்தர் கட்டுறாங்க அப்படின்னா நிச்சயம் அந்த காம்பவுண்ட் வாலுக்குள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஏதோ ஒரு வீடு இருக்கும். வீடு இருக்கலாம், பங்களா இருக்கலாம், பேலஸ் இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல எதை போடணுமா? எதை போடணும்? ஆமா, காம்பவுண்டு போடாம சில இடங்கள்ல இடத்த வாங்கிட்டு பிரச்சனையில சிக்கி தவிச்சு ஜீவனே போற மாதிரி இன்னைக்கு உலகம் இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் பாருங்க, இடம் வாங்கின உடனே முதல்ல என்ன போட்டுறாங்க? பென்சிங், வேலி போட்டுருவாங்க, காம்பவுண்ட் வால் கட்டிடுறாங்க. அந்த காம்பவுண்ட் வால் கட்டிட்டு அதுல ஒரு போர்டு போட்டுருவாங்க அழகா, இந்த இடத்திற்கு சொந்தக்காரர் இன்னார், இந்த ப்ராப்பர்ட்டி இன்னாருக்கு சொந்தம். அத்துமீறி நுழைகிறவர்கள் போலீசாரால் என்ன செய்வார்கள்? தண்டிக்கப்படுவாங்க. நீங்க அப்படியெல்லாம் போர்டு பார்த்தது இல்லைல்ல, அப்படியெல்லாம் எழுதி வைப்பாங்க. ஸோ இந்த இடம் இன்னார், இந்த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு சோ அண்ட் சோ மெம்பர் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. இப்போ ஏன் இதை சொல்றேன்னா, தாவீது ஏன் சொல்றார்? உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று தாவீது இந்த 122ஆம் சங்கீதத்தில் அழகா சொல்றார். ஸோ அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்றார் தெரியுமா? அது எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? சுகித்திருப்பார்கள். எருசலேமின் சமாதானத்திற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சங்கீதத்தினுடைய முன்பகுதி ஒரு பகுதி இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா, நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். இன்னைக்கு பாட்டு பாடணுமே, அந்த பாட்டு அங்கதான் இருக்குதுங்க. அந்த கடைசி வசனத்துல தான் இருக்கு. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்போதும் என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உமது ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் என்ன செய்திருப்பதாக? ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக.
உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இது யார் ஜெபம் பண்ணா தெரியுமா? இது யார் சொன்னா? தாவீது சொல்றாருங்க. உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஏன் இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த தாவீது ராஜாவுக்குள்ள ரொம்ப நாளா ஒரே பெரிய ஆசை, ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைச்சாங்க. ஆலயத்தை கட்டணும். இன்னைக்கு நிறைய பேர் ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா, சிலர்லாம் இருக்கிறாங்க ஊழியக்காரங்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க, சிலர் ஆலோசனை கேட்பது இல்லை. அந்த நாட்களில் ராஜாக்கள் ஏதாவது யுத்தத்துக்கு போகணும், ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க ஆலோசனை கேட்கறது யாருக்கிட்ட அப்படின்னா தீர்க்கதரிசி கிட்ட. இப்படி தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம் வந்த உடனே நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிடுறார். நாத்தான்வேல் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி அந்த நாட்களில் இருந்தார். அவர்கிட்ட சொல்றார், ஐயா, எனக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை, எனக்குள்ள ஒரு தாகம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பெட்டி வெளியில எல்லாம் இருக்கு, அதனால நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய போறேன், ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த வார்த்தையை கேட்டுட்டு தீர்க்கதரிசி வீட்டுக்கு போன உடனே தீர்க்கதரிசிக்கு திரும்ப ஆண்டவருடைய வார்த்தை வருது, அவன் தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்ய மாட்டான், கட்ட மாட்டான். தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்ய மாட்டான், கட்ட மாட்டான் அப்படின்னு சொல்றாரு, நான் ஆண்டவர் வாசமா இருப்பதற்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப முதலாவது சபைக்கு, அதாவது அவனுடைய வாஞ்சை தேவனுக்காக எதையாயிலும் செய்யணும். அப்ப தேவனுக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை உனக்குள்ள இருக்குமானால் நீ அதை செயல்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உன்னுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இதுதான் இங்க நடக்கிற காரியம். அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல உனக்கு நான் ஒரு வீட்டை என்ன செய்வேன், கட்டுவேன். 11ஆம் வசனத்துல, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கு முன்னே நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறார். ப்ராஃபஸி வருது, தீர்க்கதரிசனம் வருது, இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை என்ன செய்வார். யார் கட்டுவார், யார் கட்டுவார்? அதனாலதான் சொன்னார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டக்கூடிய பிரயாசம். இப்ப சொல்ற நீ கட்டுவன்னு சொல்ல, ராஜா நினைச்சிருந்து கட்டியிருக்கலாம். ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, தாவீது ராஜாவே, கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை என்ன செய்ய போறாரு, கட்ட போறாரு. இவன் ஆசையெல்லாம் ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்யணும், ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்யணும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை என்ன செய்வேன், கட்டுவேன். நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே தாவீது என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல. ஆனா வசனம் சொல்லுகிறது பாருங்க, 18ஆம் வசனத்துல இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு, நீ 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 எனக்காக எவ்வளோ காரியங்களை செஞ்ச மகனே, நான் உனக்கு ஒரு வீட்டை கண்டிப்பா கட்டி தருவேன், நானே கட்டி தரேன், நான் நின்று கட்டுவேன் சொல்லும்போது 18ஆம் வசனத்துல, அப்பொழுது தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றார், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர், நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எதுவரை கொண்டு வந்தாருங்க, எதுவரை கொண்டு வந்தார்? ஆடுகள் பின்னே இருந்ததான தாவீத இப்ப ஆண்டவர் எங்க கொண்டு வந்திருக்காரு, அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டாரு. அரண்மனைக்கு கொண்டு வந்தாலும் அவன் அரண்மனையில் இருந்தாலும் அவனுடைய ஏக்கம் எல்லாம் தேவனுக்காக எதையாயிலும் என்ன செய்யணும். அவன் சொல்றான், ஆண்டவர் சமூகத்தில் வந்து சொல்றான், ஆண்டவரே நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அதுதான் பாட்டு பாடுறேன், என்ன அதான் பாட்டு பாடணும், நான் எம்மாத்திரம். அது எங்க வந்து சொன்னாரு, தேவ சமூகத்தில் முன்பதாக வந்து சொல்றாரு, ஆண்டவரே நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த 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 பெரிய காரியம், அவனுக்கு ஒரு வீடு கட்டுறது என்பது ஒரு பெரிய காரியம். அது ஆண்டவரே நீர் எனக்கு தயவு செய்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு 27ஆம் வசனத்துல திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற உமது அடியாரின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு நீர் என்ன செய்தீர், மனதைரியத்தை தந்தீர். இப்போதும் ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தைகள் சத்தியமும், தேவரீர் உம்முடைய அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்கு பண்ணினீரே என்று சொல்லி கீழே இருக்கிற வார்த்தை சொல்றாரு, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே
உமது அடியானின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. ஆமென், ஆமென். உமது அடியானின் வீடு. சொல்லுங்க, அடியானின் வீடு. அடியான் என்று சொன்னால் என்ன? தன்னை அர்ப்பணிக்கிறவன், ஒரு அடிமை. ஆண்டவருக்கு முன்பதாக இன்னைக்கு ஒன்று ஒப்பு கொடுத்து சொல்லு, ஆண்டவரே, அடியானின் வீடு ஆசீர்வதிக்கப்படணும். எதனால் ஆசீர்வதிக்கப்படணும்? பொருளினால் அல்ல, பணத்தினால் அல்ல. ஒரே ஒரு காரியம், என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும், சமாதானத்தினால் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை. குடும்பங்களில் வீட்டுக்குள்ள பிரச்சனை, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பிரச்சனை, வீட்டில் சமாதானம் இல்லை. ஆவியானவர் சொல்ற வார்த்தை, உன் அலங்கத்திற்குள்ள, உன் அரண்மனைக்குள்ள நான் எதை கட்டளையிட போறேன்? சமாதானத்தை கட்டளையிட போறேன். ஏன் நம்முடைய அரண்மனைக்குள்ள சமாதானம் இல்லைன்னா நமக்கு அலங்கம் இல்லை. அலங்கம் இல்லை, அதாவது பாதுகாப்பு சுவர் இல்லை. யார் இந்த பாதுகாப்பு? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். யாருங்க? கர்த்தர். அவரே நமக்கு பாதுகாப்பு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான அவர்தான் நமக்கு பாதுகாப்பு. அப்ப அந்த பாதுகாப்பு நம்மை விட்டு போயிட்டுன்னா நம்ம குடும்பத்தில் என்ன வராது? சமாதானம் இருக்காதுங்க. அப்ப நம்மை சுற்றிலும், நம்முடைய வீட்டை சுற்றிலும் யோபினுடைய வீட்டை எப்படி வேலி அடைத்து பாதுகாத்தாரோ அதே போல வேலி நம்ம வீட்டை சுற்றிலும் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள நிச்சயம் சமாதானம் இருக்கும். அந்த வேலி இயேசுவின் ரத்தம், அந்த வேலி கர்த்தருடைய வார்த்தை, அந்த வேலி தேவனுடைய பிரசன்னம், இவைகள் நம்ம வீட்டை சுற்றிலும் இருக்குமானால் எந்த சத்ருவும் உன்னை தொட முடியாது, எந்த சத்ருவும் உன்னை அழிக்க முடியாது. காரணம், உன் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. உன் வீட்டை சுற்றிலும் தேவனுடைய வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கிறது. உன் வீட்டை சுற்றிலும் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுனால சமாதான சீர்கேடு வராது. சமாதான சீர்கேடு என்ன செய்யாது? வராது. பாருங்க, நெகேமியாவின் புத்தகத்தின் வேதத்தில் வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்தில் எருசலேம் நகரம் கயவர்களால் தீ கொளுத்தப்பட்டாச்சு, அலங்கம் இடிக்கப்பட்டுட்டு. இப்ப பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம் வேதத்தில் வாசிக்கும் போது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க யாராவது. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை, எந்த வார்த்தைகளை? எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டபோது, அப்போ எருசலேமுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனாலதான் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று 122:6 சொல்றார். இங்க எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டது, அது தீக்கொளுத்தப்பட்டு விட்டது. அங்க பாதுகாப்பு இல்லை. அங்க முற்பிதாக்களின் அலங்கங்கள், முற்பிதாக்களின் கல்லறைகள் எல்லாம் இடிக்கப்பட்டு போன நிலைமையில இன்னைக்கு நெகேமியா உட்கார்ந்து இருக்கிறான். நெகேமியாவுக்கு பாரம் வருது. அந்த பாரத்துல தான் அவன் உபவாசித்து ஜெபம் பண்றான். எப்படி ஆயிலும் என் பட்டணத்திற்கு என்ன வேண்டும்? பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. நமக்கு ஒரு பாதுகாப்பு வேலி உண்டு. அந்த வேலி வேற ஒண்ணும் இல்லை, அதுதான் ஆண்டவருடைய கரம். ஆமென், ஆமென். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நெகேமியாவின் புத்தகத்தில் நம் வேதத்தில் வாசிக்கும் போது, அங்க வேதத்தில் வாசிக்கிறோம், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறபடினாலே, என் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் இந்த அலங்கத்தை என்ன செய்வேன்? கட்டுவேன். கட்டினார்களா? கட்டலையா? சன்பல்லாத்து தொபியாக்கள் போன்றவர்கள் எழும்பினார்கள். சன்பல்லாத்து தொபியாக்கள் போன்றவர்கள் எழும்பினார்கள். ஆனாலும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாய் அந்த அலங்கத்தை கட்டி முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வீட்டில், உன் குடும்பத்தில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த வசனத்தின்படி சமாதானம் இல்லாததற்கு காரணம் உன்னை சுற்றிலும் இருந்த நிழல் மாறிவிட்டது. உன் குடும்பத்தை சுற்றிலும், உன் வீட்டை சுற்றிலும் இருந்ததான வேலி, பாதுகாக்கப்பட்ட வேலி இன்னைக்கு பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறது. அதனாலதான் வேலி பாதுகாக்கப்படாமல் இருப்பதுனால உள்ள பிசாசு புகுந்துட்டான், உள்ள சத்ரு புகுந்துட்டான், உள்ள வேற காரியங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாத நிலைமையில மாறிவிட்டது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல உன் அலங்கத்துக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, உன் அரண்மனைக்குள்ள சமாதான கர்த்தராயிருக்கிற நான் வருவேன், உன் வீட்டில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
தேசத்தில் சமாதானம் இல்லை, தேசத்தில் சமாதானம் இல்லை. எங்கு பார்த்தாலும் ஏதோ ஒரு விதங்களில் பிரச்சனைகள், தினந்தோறும் பிரச்சனைகள். தேசத்தை ஆளுகிறவர்களுக்குள்ள நிம்மதி இல்லை. காரணம் என்ன தெரியுமா? சுற்றிலும் இருந்த வேலிகள் அடைக்கப்பட்டு விட்டது. அடைக்கப்பட்டிருந்த வேலிகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளையினுடைய அலங்கத்துக்குள்ள கர்த்தர் சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேவியராகமம் 26:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்திற்கு நான் சமாதானத்தை தருவேன், தேசத்திற்கு நான் சமாதானத்தை தருவேன். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் எனக்காக தேவன் வைத்திருக்கிறதான ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? யாருக்கு இந்த சமாதானம்? யாருக்கு இந்த சமாதானம்? வாசிக்கலாம் 85ஆம் சங்கீதம், 85ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 85ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். ஆமென். யாருக்கெல்லாம்? யாருக்கெல்லாம்? ஒன்று ஜனம், அவருடைய ஜனம். இரண்டாவது பரிசுத்தவான்கள், அவருடைய பரிசுத்தவான்கள், அவருடைய பரிசுத்தவான்கள். யார் அவருடைய பரிசுத்தவான்கள்? ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே விசுவாசிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவனுக்கு அவருடைய பிள்ளையாகும்படி அதிகாரம். நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே அவருடைய ஜனத்திற்கும் பரிசுத்தவானுக்கும் தேவன் எதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க, சமாதானம். இன்னைக்கு ஏன் கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? ஏன் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? அவருக்கு பேரே சமாதான பிரபு தானே. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபு இன்னைக்கு நம்முடைய இல்லங்களிலே, உள்ளங்களிலே குடியிருக்காரா? குடியிருக்காரா? அவர் இல்லாததுனால தான் இன்னைக்கு சமாதானம் இல்லை. ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது, ஏசாயா 28ஆம் அதிகாரம், ஏசாயா 28ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தில், இல்லை படிங்க பிரதர். இல்லை அது இல்லை பிரதர், மன்னிக்கணும். சங்கீதம் பாருங்க 28:3 பாருங்க. 28, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன செய்வேர்? வைப்பேர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை என்ன செய்வீர்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பு. கேட்கல? பூரண சமாதானத்தோடு என்ன செய்வாய்? அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள். ஆண்டவரை உறுதியாய் நீ பற்றி கொண்டனா உன் வாழ்க்கையில சமாதானம். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டனா உன்னுடைய வாழ்க்கையில பூரண சமாதானத்தை ஆண்டவர் தருவாரா? ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு சமாதானம் இல்லை? கேட்டா சொல்றாங்க சமாதானம் இல்லைன்னு. நம்ம அவரை உறுதியா என்ன செய்யல? பற்றி கொள்ளல, உறுதியா பிடிக்கல, உறுதியா பற்றி கொள்ளல. நம் உறுதியா இந்த நாளில் ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு வேண்டிய சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் தரவர் வல்லவராயிருக்கிறார். அவர் தர வல்லவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 48ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும். அப்ப இரண்டாவதாக கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளாததுனால நம்முடைய அலங்கத்துக்குள்ள சமாதானம் இல்லை. அடுத்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்கும். இப்ப நிறைய ஆண்டவருடைய கற்பனை கவனிக்கிறது இல்லை, ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை நம்ம கேட்கறது இல்லை. ஆண்டவருடைய கற்பனை என்பது என்ன? தன்னை போல பிறனையும் நேசி, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கற்பனை. இந்த கற்பனைகளை நாம் கை கொள்றோமா? இது கை கொள்ள ஆரம்பிச்சிட்டா நம்முடைய சமாதானம் நதியே போல இருக்குமா? ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள சமாதானம் வரணும்னா யோசுவா சொன்னா, நான் என் வீட்டாரும்
ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை. அப்போ இதெல்லாம் வருது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற தப்பு தான், நம்ம கிட்ட இருக்கிற குறை தான். என்ன குறை? ஆண்டவர் சொன்ன கற்பனையை நம்ம என்ன செய்யறது இல்லை. யோசுவாவை ஆண்டவர் கூப்பிட்டார், யோசுவா நீ வா மகனே, இந்த ஜனத்தை நீ நடத்திட்டு போகணும். அவன் சொன்னான், இல்ல ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ரொம்ப மோசமானவங்க, நான் முடியாது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறதும் கவனிக்கிறவனையும் நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. இது எப்போதும் உன் வாயில என்ன செய்வதாக இருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள எழுத்துக்கள், வார்த்தைகள் உன் வாயில என்ன செய்யணும்? நீ பலன் கொண்டு திடமனதா இரு, நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த கற்பனைகள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தைகள், இவைகளை நாம் கை கொண்டால் நம்முடைய அரண்மனைக்குள்ள சமாதானம் இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இது சமாதானம் சொல்றோமே. இயேசுநாதர் யோவான் 17 அதிகாரத்தில் 14 அதிகாரம் 27 வசனத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? என் சமாதானத்தையே நான் என்ன செஞ்சு போறேன், வச்சு போறேன். ஏன் சமாதானம்? நான் அப்படி என்ன, ஏன் சமாதானத்தை வச்சு போறேன்னா என்ன அர்த்தம்? என்னையே நான் என்ன செஞ்சிடறேன், வச்சிருக்கிறேன். நான் தான் சமாதான பிரபு. என் சமாதானத்தையே நான் உனக்கு என்ன செய்திருக்கிறேன், வைத்து போகிறேன். அதை ஒருவனும் எடுக்க முடியாதுங்க, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம். ஸோ ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் யாருக்கு? அவருடைய பரிசுத்தவான்களுக்கு. பரிசுத்தவான்களின் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அவரை உறுதியாய் பற்றி கொண்டவனுடைய அரண்மனைக்குள்ளே சமாதானம், அவருடைய கற்பனைகளை கவனிக்கிறவனுடைய அரண்மனைக்குள்ளே சமாதானம். அடுத்தபடியாக அவரால் அழைக்கப்பட்டவருக்குள்ளே சமாதானம். ஆமென். கொலோசியர் 1 அதிகாரம் 20 வசனம் ஒருத்தரும், 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 15 வசனத்தையும் ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 15 வசனம் முதல்ல ஒருத்தர் படிங்க. அது 7:15 படிங்க. சரி, கொலோசியரே படிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. பாருங்க, இப்ப என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொன்னவர் இங்க சொல்றாரு, நான் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே என் சமாதானத்தை நான் என்ன செஞ்சேன், உண்டாக்கினேன். அப்ப ஆண்டவர் இந்த சமாதானத்தை எப்படி உண்டாக்கினார் என்றால், எப்படி உண்டாக்கினார்? அவருடைய இரத்தத்தினால். அது எங்க? சிலுவையில். அப்ப சிலுவை, நல்லா கவனிங்க, சிலுவை என்பது ஒரு சாபத்தின் சின்னம் தான். ஆனா அந்த சாபத்தின் சின்னத்துல இயேசு அடிக்கப்பட்டதுனால அது ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாற்றப்பட்டு விட்டது. அந்த சின்னத்தில் இருந்து கொண்டுதான் ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்தாராம்? சமாதானத்தை என்ன செய்தாராம்? கொடுத்தார். இந்த சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆளணும் அப்படின்னு சொல்லி பவுல் பிலிப்பியருக்கு நிறுவத்தில் சொல்றார். தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களில் என்ன செய்ய கடவுது? ஆள கடவுது. தேவ சமாதானம். அப்ப இந்த சமாதானம் நம்ம இருதயத்தில் ஆளணும். நம்ம இருதயத்தில் ஆழ்ந்தா, அதாவது ஆளுகை செய்தா, அது எங்க ஆளுகை செய்யும்? எங்க? குடும்பத்தில். உங்களுக்குள்ள சமாதானம் இல்லாததுனால தான் குடும்பத்தில் சமாதானம் இல்லாம போகுது. உங்களுக்குள்ள சமாதானம் இருந்தா உன் குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை தருவார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த சமாதானம் சீர்கெட்டு போவதற்கு உங்க வீட்டை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து வைக்க வேண்டும். தேவன் வேலி அடைக்க வேண்டுமானால் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. என்னைக்காவது சொல்றோமா? கிராமத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அம்மா மாதிரி என்ன செய்வாங்க? முத்தம் கூட்டுவாங்க இல்லையா? கூட்டுவாங்களா? கூட்டிட்டு என்ன செய்வாங்க? சாணி தெளிப்பாங்க. ஏன் தெளிக்கிறாங்க? சாணி ஏன் தெளிக்கிறாங்க? அம்மா மாதிரி சொல்லுங்க. கிருமி நாசினி எங்க வரக்கூடாது? வரக்கூடாது. கிருமி நாசினி வரக்கூடாது. இப்ப நம்ம சாணம் தெளிக்கிறது இல்லை, நம்ம இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆமென்.
ஆமா, வார்த்தையை சொல்றோம். இயேசுவே என் வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்து என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். சத்துரு அணுகக்கூடாது. என் வீட்டுக்குள்ள சமாதானம் வரணும். இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு, என்ன காரியம்? சின்ன சின்ன காரியங்களுக்கு இன்னைக்கு வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாம போகுது. ஈகோ இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ, சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதும் இல்லை. அப்ப சமாதான கர்த்தர் தான் நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உங்களை ஆளுகை செய்யணும். உங்க அலங்கத்துக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? உங்க வீட்டை சுற்றி ஆண்டவர் வேலை அடைச்சிட்டாலே இன்னொரு மனுஷனுக்கு ரொம்ப பொறாம வந்துடும். அவன் எப்படி ஆயிலும் அந்த வேலையை என்ன செய்யணும்? இல்லாம ஆக்கணும். அப்படிதான் யோபு வீட்டுக்குள்ள வந்தான். அவன் சொல்றான், அவனையும் அவன் வீட்டை சுற்றிலும் என்ன செஞ்சிருக்கிறேன்? இன்னைக்கு நம்ம வீட்டை சுற்றிலும் வேலி இருக்கா? நம்ம வீட்டை சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டு இருக்கிறதா? இருக்கு. ஆமென். அது சொல்லணும், தைரியமா சொல்லணும். என் வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். என் குடும்பத்தை சுற்றிலும், என் பிள்ளைகளை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். காரணம், அவர் சமாதான கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறதுனால. என் தேசத்திலே சமாதானத்தை வைத்தவர், என் குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை வைத்தவர், என் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானத்தை வைத்தவர் எனக்குள்ளே ஆளுகை செய்கிறபடினாலே சமாதானத்தை சீர்குலைக்க நினைக்கிற பொல்லாத சத்ருவே இயேசுவின் நாமத்தினாலே, சமாதான காரணராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு வெளியே போ சொல்லிடு. அவன் வீட்டுக்குள்ள என்ன செய்யாத? இடம் கொடுக்காத. நம்ம அரண்மனை எப்பவும் சமாதானமா தான் இருக்கணும். நம்ம அரண்மனைக்குள்ள என்ன இருக்கணும்? வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும். வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வீட்டு காலையில் எந்திரிச்ச உடனே கேளுங்க. எந்திரிச்ச உடனே புலம்பாதங்க. வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? புலம்ப கூட. எந்திரிச்ச உடனே புலம்ப கூட. அந்த புலம்புற ஆவியே அது சமாதானத்துக்கு எடுத்துரும். எந்திரிச்ச உடனே ஒரு 10 தோத்திரம் போடுங்க. எத்தனை முறை சொல்லியிருக்கோம்? உங்க வீட்டில் 10 சோத்திரம் போடுங்க. அந்த ராத்திரியில் ஏதாவது இருந்தாலும் போயிடும், ஓடி போயிடும். 10 சோத்திரம். அடுப்படிக்கு போறதுக்குள்ள எந்திரிச்ச உடனே ஒரு 10 சோத்திரம் போட்டுக்கிட்டே போங்க. சமாதான கர்த்தரை கூப்பிடுங்க. காலையில் சோத்திரம் பண்ணி, ஏசப்பா எங்க வீட்டுக்குள்ள வாங்க. இந்த நாள் முழுசும் எங்க வீட்டில் சண்டை சச்சரவு வரக்கூடாது. எங்க வீட்டில் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. சமாதானத்தை எங்க வீட்டில் கட்டளையிடுங்க. இருக்கோ இல்லையோ நாங்க சமாதானமா இருக்கணும். அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ள வந்து நம்ம ஆண்டவரை சமாதான பிரபுவை அழைச்சிட்டீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையே மாறிடும். ஆமென். உலக பிரசித்தி பெற்ற டாக்டர் பால் யாங்கிச்சோ அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டார். அந்த தேவ மனுஷன் காலையில் எந்திரிச்ச உடனே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வணக்கம் அப்படின்னா குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படி பாரான். நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை பிள்ளை எவ்வளோ வாட்டி சொல்லி கொடுத்துட்டோம். காலையில் எந்திரிச்ச உடனே அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்லணும்? ஹலோ ஹலோ. காலையில் எந்திரிச்ச உடனே அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்லணும்? பிரைஸ் தி லார்ட் சொல்றோமா? நம்ம அவர் காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லுவாராம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வணக்கம், உமக்கு காலை வந்தனம் அப்படிம்பாராம். அவ்வளவு பெரிய தேவ மனுஷன். ஒரு முறை பத்திரிகையாளர் அவர்கிட்ட பேட்டி கேட்டாங்க, ஐயா இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய சபை, 7 லட்சத்துக்கு அதிகமான விசுவாசிகளை வச்சிருக்கீங்களே, எப்படி உங்க சபையெல்லாம் நடத்துறீங்க? அவர் சொல்ற, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா என்னை நடத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். நான் காலையில் எந்திரிச்ச உடனே அவரை கூப்பிடுவேன், அவர் வருவார், அவர் என் கூடவே இருப்பார். அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம யாரை கூப்பிடணும்? பரிசுத்த ஆவியானவரே வாங்க, சமாதான காரணரே வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, சமாதானத்தை தாங்கன்னு கேளுங்க. அரண்மனைக்குள்ள சமாதானம் நதியை போல ஓடுமா? எப்படி ஓடும் சொல்லுங்க? ஆமா. இந்த தமிழ் கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு பெரிய பாடகர் ஒருத்தர், வேதநாயகம் சாஸ்திரியாங்கிற ஒரு ஐயா இருக்கார். அவர் ஒரு பாட்டு பாடுவாங்க. அவங்க சமாதானம் ஓதும்
இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். அப்படி அந்த வயலின் எடுத்து அந்த தலையில் ஒரு குல்லா வச்சிருப்பார், தொப்பி. அது அவங்க தாத்தா காலத்து தொப்பி, அந்த ராஜ அரண்மனையில் கொடுத்த தொப்பி. தோத்திரம். அப்படி அப்படி எடுத்து வச்சுட்டாருன்னா அப்படி வாசிப்பார். வாருமையா போதகரே. எந்த இடத்துக்கு அவர் போனாலும், எவ்வளவு பெரிய கன்வென்ஷனுக்கு போனாலும் பாட்டு அந்த பாட்டு தான் அவர் பாடுவார். வாருமையா. எங்க வரணும் அவரு? போதகர் எங்க வரணும்? எங்க வரணும்? நம்ம என்னைக்காவது பாடுறோமா அந்த மாதிரி பாட்டெல்லாம்? என்னைக்காவது பாடுறோமாங்க? அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன். பாடுறோமா நம்ம? ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு. அழகா ஃபாதர் பாடினார். இதெல்லாம் எதுக்குங்க? அனுபவம். உன் வாழ்க்கையில உன் வீட்டுக்குள்ள சமாதான சீர்குலைக்க பிசாசு கொண்டு வருவதை மேற்கொள்ளணும்னா இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் கொடுத்திருக்கிற நல்ல அனுபவமிக்க பாடல்களை நீங்க பாட ஆரம்பிச்சிட்டாலே போதும். இன்னைக்கு நிறைய வீட்டுல பாட்டு போட்டாலே பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது சொல்லுங்க? பிள்ளைகள். இதெல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன். நாங்க தூங்குறது, அவன் டிவி பார்ப்பான், இவர் பாட்டு பாடுவாரு, பாட்டு போடுவாரு. சமாதான சீர்கேடுகள் இன்னைக்கு நம்முடைய இல்லங்களில் இருக்கு. இவைகள் மாறணும். சிரிக்கிறத பார்த்தா எங்கேயோ நடக்க போல தெரியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்ப எங்க நடக்க தெரியல. கர்த்தர் நல்லவர். நம்ம சமாதானத்துக்கு ஏற்ற காரியத்தை செய்யுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஏசப்பாவை கூப்பிடுங்க. ஒவ்வொருவரும் கூப்பிடுங்க ஏசப்பாவை. ஆவியானவரே இந்த நாளில் என்ன நடத்தும்? நான் ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிக்கணும், நல்ல ஞானத்தை தரணும், வேலைக்கு போறேன், நல்ல சுகத்தை தாங்க ஆண்டவரே. கேள ஆண்டவர்கிட்ட. அதிகாலையில் அவரை கூப்பிடு. அதிகாலையில் கர்த்தரை தேடு. அவர் நம்ம ஒரு நாள் கைவிட மாட்டார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே எது இருப்பதாக? இந்த சமாதானம் யாருக்கு என்றால் அவருடைய ஜனத்திற்கு. இந்த சமாதானம் யாருக்கு என்றால் அவரை உறுதியாய் பற்றி கொண்டவருக்கு. இந்த சமாதானம் யாருக்கு என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு. இந்த சமாதானம் யாருக்கு என்றால் அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த சமாதான கர்த்தர், இந்த சமாதான பிரபு உங்களை, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் எந்திரிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் இல்லத்துக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக. என் அரண்மனைக்குள்ளே. நான் தான் அடிக்கடி யோசிப்பேன், அரண்மனை ஆண்டவர் பாருங்க எவ்வளவு பெருசா வச்சிருக்க. அரண்மனைங்கிறது நம்ம வீடு அரண்மனையா? நம்ம வீடு ஆண்டவர் பார்வைக்கு அரண்மனையா இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, பேலஸ். நம்ம வீடு என்னது சொல்லுங்க? பேலஸ். பேலஸ்னா அரண்மனை. அரண்மனையில் எவ்வளவு ரூம் இருக்கும்? எண்ணிக்கை கிடைக்காத ரூம் இருக்கும். உலகத்திலே மிகப்பெரிய பங்களா நம்ம ஜனாதிபதியினுடைய பங்களா தான். எத்தனையோ 600 சிலர் அறை இருக்கான். வேர்ல்டுல வேற யாருக்கு அங்க எந்த பிரசிடென்ட் அரண்மனையும் இல்லை. அதை விட பெரிய அரண்மனைங்க நீங்க இருக்க வீடு. அரண்மனைக்குள்ள உன் வீடு எப்படிப்பட்ட வீடு? இனி ஒரு நாள் என் வீடு மோசம்னு சொல்லாது. என் வீட்டில் டைல்ஸ் இல்லை, என் வீட்டில் அது இல்லை, வீட்டுக்காரன் சண்டை போடாத. ஆண்டவர் சொல்றோம், வீட்டை நான் அரண்மனையா மாத்துவேன். அல்லேலூயா. விசுவாசித்தா போதுங்க. ஆண்டவர் மாத்துவாரா? மாத்துவாரா? கண்டிப்பா செய்வார். கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். ஆண்டவரை நம்பின பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். உன் வீடு அரண்மனை என்பதை மறந்துடாத. அரண்மனையில் யார் இருப்பா? ராஜா ராணி தான் இருப்பா. அப்ப நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் ராஜா, நீங்க யாரு? ராணி. எப்படி இருக்கணும்? இப்பவே சிலர் தூக்கிட்டாங்க. ராணி எப்படி இருப்பாங்க? அப்படி எல்லாம் புது வருஷத்துக்கு எல்லாம் நல்ல ராணி மாதிரி வந்திருக்கும். இதே மாதிரி என்னைக்கும் வரணும். என்னைக்கும் புது வருஷம். அப்படிதானே? நான் பாருங்க நல்ல கோட் சூட் சூப்பராக போட்டுருக்கேன்ல. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன்
ஒயிட் அண்ட் ஒயிட்டு வாங்கணும், ஒயிட் அண்ட் ஒயிட்டு வாங்கணும். நல்ல ஒரு பிள்ளை வாங்கி கொடுத்துச்சு. கத்தருக்கு தோத்திரம், கத்தர் ஆசீர்வதிக்கட்டும். ராஜா நான் இப்போ சொல்லிட்டேன், இனி எல்லா வாரமும் திருவிருந்துக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வரப்போகிறேன். இன்னைக்கு காலையில் பையன்கிட்ட சொன்னேன், இதே மாதிரி இன்னும் 2 ஒயிட் பேண்ட் வாங்கி கொடுப்பேன் எனக்கு. நான் இனி என்ன செய்ய போகிறேன், ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம ராஜா வீட்டு பிள்ளை. ஆமே அல்லேலூயா. நம்ம ராஜா வீட்டு பிள்ளை. நம்ம நீங்கெல்லாம் யாரு, அம்மாமார் நீங்கெல்லாம் யாரு? அப்போ உங்கள் தலையில் கிரீடமெல்லாம் வச்சிருக்குது. கிரீடம் இருக்கு, ராஜா ராணி என்கிற கிரீடம். உலகத்தான் என்னமோ சொல்லிட்டு போறான், போட்டான். கர்த்தர் என் வீட்டை அரண்மனையா மாத்துவார். ஆமென். அந்த உன் வீட்டுக்குள்ள வெள்ளி பாத்திரம் வரும். போங்க, நான் விசுவாசத்தோட நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த விசுவாசம் வரமாட்டேங்க. உன் வீட்டுல வெள்ளி பாத்திரம் வரும், பொற்பாத்திரம் வரும், எல்லா பாத்திரமும் வரும். ஆமென். இருக்கிற பிளாஸ்டிக் பாத்திரம் எல்லாம் வெளியேறுவதாக, மறுபடி வெண்கல பாத்திரம் உள்ளே வருவதாக, மறுபடி ஸ்டீல் பாத்திரம் உள்ளே வருவதாக, விலை உயர்ந்த பொக்கிஷங்கள் வருவதாக, என் வீட்டை ஆண்டவர் அரண்மனையாய் மாற்றுவாராக. ஆமென். நீ விசுவாசி, உன் வாயில அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் செய்வார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். அப்படிதானே சொல்லுங்க. அந்த நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். இந்த ஜெய்கண்ணையான ஒரு பாஸ் ஐயா முதல்ல இங்கே இருந்தார் ஈசிஐயில். அவர் போயிட்டார். அந்த ஐயா என்கிட்ட சொன்னார் ஒரு முறை, நான் இந்த ஊருக்கு வரும்போதுமா தப்பாக நினச்சிடாத உஷாமா, நான் இந்த ஊருக்கு வரும்போது எங்கள் மக்கள் எல்லாம் ஐயா அன்னைக்கு துணிமணி எல்லாம் மூட மூடையாக கட்டி வீட்டில் வச்சுருப்பாங்க, மூட மூடையாக கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நான் ஏறி போய் ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த நிலைமையெல்லாம் என்ன செய்யணும். இன்னைக்கு எங்கள் சபையில் ஆட்டோ இல்லாத வீடு இல்லை, கார் இல்லாத வீடு இல்லை. ஒவ்வொரு நாளும் வந்து என்னை கூப்பிட்றான், ஜோம் பண்ண, ஆட்டோவுக்கு ஜோம் பண்ண வாங்கன்னு. இது யாரால உண்டானது? உன் வீட்டை அப்படி மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையினால் பெருமைக்காக சொல்லலை, நானும் நிறைய வீட்டில் கேஸ் ஸ்டவ் வாங்கி கொடுத்து பற்ற வச்சு கொடுத்துருக்கேன். ஆமென். ஆமாம். எந்த ஒரு வீட்டில் பீரோ வாங்கினா, சிலரில் நம்மளை இப்போ கூப்பிட்றது இல்லை. பீரோ வாங்கினா ஜோம் பண்ணுறதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டேங்காங்க. போட்டு எனக்கு அதனால நீ அப்படி கூப்பிடலைன்னா உன் கையில் காசே இல்லாமல் போயிடும். இப்போ சாட்சி கேட்டையெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு காசு தரல, அதனால் இந்த வருஷம் முழுசும் எனக்கு என்னவா இருந்து, நான் எந்த வீட்டுக்கு போனாலும், நானும் பாசமாக போனாலும் பீரோ வாங்கின வீட்டில் ஜோம் பண்ணி ஒரு 50 ரூபா 100 ரூபா உள்ளே வச்சுட்டு சொல்லுவேன், இந்த காசை செத்தாலும் என்ன செய்யக்கூடாது, காசு இல்லைன்னு சொல்ல. அதனால தான் நான் வருஷம் காசு கொடுக்கேன். வருஷம் ஒருத்தர் சொன்னார், நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் காசெல்லாம். இருக்கா பிரதர் காசெல்லாம் பார்த்தீங்களா? அப்போ இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட பணமே இல்லை, வேலைக்கு போகிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஐயா கொடுத்த 20 ரூபா இருக்கு, இந்த 20 ரூபாயை ஜோம் பண்ண 5 அப்போ 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தது மாதிரி கர்த்தர் செய்வார். விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் வேடிக்கை. நம்ம ஆண்டவர் வந்து சில நேரங்களில் நம்மளை டெஸ்ட் பண்ணுறார். அதனால தான் சொல்லுவேன், எந்த பணம் உன் வீட்டிலே இருக்கணும், ஒரு நாளும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம வீடு என்ன வீடு தெரியுமா? அரண்மனை. அது வாடகை வீடா? கவலைப்படாத, வாடகை வீட்டை சொந்த வீடா கர்த்தர் தருவார். ஆமென். நீ கட்டாத வீடுகளில் இப்போ நம்ம எல்லாம் அப்படி தானே இருக்கோம், நாங்கெல்லாம் அப்படி தான் இருக்கோம், கட்டாத வீட்டில் இருக்கோம். அது ஆண்டவர் நினைச்சா தருவார். நினைப்பு இருக்கும், அவருக்கு தெரியும். நம்ம இவ்வளவெல்லாம் பேசுகிறவங்களுக்கு ஆண்டவர் தெரியாதா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயா பேசுகிறத பார்த்தா அவர் ஏதோ வச்சிருக்காரு போல இருக்கு நிறைய. வாங்க, என்ன 2 மூடை வச்சுருக்கேன், வெளியில் 2 மூடை வாங்கி வச்சுருக்கேன் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு. ஆமென். சிலர்லாம் இன்றைக்கி நினச்சிட்டு வந்திருக்காங்க, இந்த வருஷம் அங்கிள் எனக்கு என்ன ப்ரைஸ் தருவார், இந்த வருஷம் என்ன வாங்கி வச்சுருக்காரோ. ஒரு ஆள் நேற்றை கேட்டுருச்சு, இந்த 20 டிஃபன் பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்களே, இது யாருக்கு? நான் யாருக்கு வேணாலும் வாங்கி வச்சுருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுப்பேன், எங்கள் பாஸுகளுக்கு கொடுப்பேன். இப்போ கேள்விக்குறியெல்லாம் இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் யாருக்கு? யாருக்கு? என் பிள்ளைகளுக்கு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள இயேசுநாதர் வரணும். நீ ஒவ்வொரு நாளும் காலையில் சொல்லு, சமாதான கர்த்தாவே, பிரபுவே, நீர் எங்கள் வீட்டுக்கு சமாதான பிரபுவே வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்க அவரை. வேற யாரையும் கூப்பிடாதுங்க, வேற யாரையும். உன் வீட்டுக்குள்ள காலையில் யார் தான் வரணும்? யார் தான் வரணும்? சமாதான பிரபு ஏசப்பா வரணும். அந்த அப்பா வந்தார்னா உன் வீட்டை அரண்மனையா மாத்திடுவார். ஆமென்.
எல்லாம் மாறிடுங்க, லைஃப் ஸ்டைலே மாறிடும். அம்பானியை விட நீங்க பெரிய ஆளா மாறிடலாம். நம்ம அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கத்தரவர், நம்ம ஆண்டவரை வெள்ளியும் பொண்ணும் உடையவர், அப்படிதானே? வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்னு சொல்றார். எல்லாம் அவருக்குரியது, அவர்கிட்ட இருந்தா வாங்கி வச்சுக்க. ஏன் நம்ம கிட்ட இல்ல? நம்ம ஏதோ சில தவறுகளை பண்ணிடுறோம். அவர்ல உறுதியா நிக்கல. நம்ம உண்மையாய் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடினால அவரை பூரண சமாதானத்தோடு வைக்கிறார். பூரண சமாதானம் உங்களுக்கு வேணுமா? இந்த இயேசுநாதர்ட்ட வாங்க. உன் வீட்டுக்குள்ள அரண்மனைக்குள்ள அலங்கு கட்டு உடைக்கப்பட்டிருக்கா? இன்னைக்கு கட்டணும். முதல்ல காம்பவுண்ட் வால் வரணும். இயேசுவின் ரத்தம். ஆமே. இன்னைக்கு போனோன்னு சொல்லணும், ஆண்டவரே என் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். என் வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன். என் வீட்டை சுற்றிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படணும். ஆமென். தேவ பிரசன்னம் உன் வீட்டை நிரப்புமானால், உன் காம்பவுண்டை நிரப்புமானால் எந்த விஷ பூச்சி கூட உள்ள வராது, எதுவும் வராது. ஆமென். நான் இதை யோசிக்கும் போது நான் ஒன்று நினைச்சேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு போனாங்க இல்லையா? பிரயாணப்பட்டு போனாங்க. அவங்க எங்க கூடியிருந்தாங்க? வனாந்தரத்தில். வனாந்தரத்தில் தான் கூடியிருந்தாங்க. வனாந்தரத்தில் எவனையாவது பாம்பு கடிச்சிச்சுன்னு இருக்கா? பாம்புக்கு ஒண்ணுமே, ஒரு தேள் கடிக்கல, பூரா கடிக்கல, ஒண்ணும் கடிக்கலங்க. ஏன்? மேக ஸ்தம்பம் அப்படியே காவல் காத்து நின்னதுனால ஒன்னும் உள்ள வர முடியல. நம்ம வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் அப்படி பாதுகாப்பாய் வைப்பாரானால் எதுவும் நம்மை அணுகாது. ஆமென். எந்த தீங்கும் நம்மை தீண்டாது. அல்லேலூயா. அதனால சொல்லுங்க, என் அரண்மனைக்குள்ள ஆண்டவர் சமாதானத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். என் அரண்மனைக்குள்ள கர்த்தர் சுகத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். என் அரண்மனையை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். என் அரண்மனையை சுற்றிலும் தேவ மகிமை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாயை திறந்து நீ சொல்லுவாயானால் உன் வீட்டை கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென்.